வெல்கம் டு தி ஆக்சிஜன். நாளைக்கு 19th நவம்பர் வெட்னஸ்டே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருந்தது அப்படின்னா, ஓ இப்படி ஒருத்தர் இருக்காரா, சூப்பர்ப்பா அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ப்ராஃபிட் ஜோன். ஓகே, ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் க்ளோ ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா குளோபல் யூஎஸ் இந்தியா டீல். ஓகே, யூஎஸ் இந்தியா டீல் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிகமிங் பெனிஃபிட்ஸ். ஓகே, சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் அடையும். ஸோ அதனால நிஃப்டியும் வந்து மைல்டு புல்லிஷ் வர்றதுக்கு சான்சஸ். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நிஃப்டி வந்து சடனாக வந்து ஃபாலோ ஆனாலும் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் நார்மலாக வந்து சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் புல்லிஷ் எடுத்தது அப்படின்னா ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஒரு 12 o'clock 1 o'clock 2 o'clock செஷன் தான் மார்க்கெட் எகைன் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கும். அது வந்து இயல்பு தான். ஓகே, இது வந்து ஃபர்தர் ஃபாலோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் வியூவில் ஃபர்தர் ஃபாலோ அப்படின்றது எனக்கு தெரியல. இது ஒரு சின்ன ஒரு மைல்டு கரெக்ஷன் மட்டும் தான். ஸோ இங்கேருந்து புல்லிஷ் எடுக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நாளைக்கு புட் ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா புட் ஆப்ஷனில் வால்யூம் ரைட்டர்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கிறாங்க. புட் ஆப்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன் நாளைக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது தான் வந்து இப்படியான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நிஃப்டியில் இன்னைக்கு 65 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணோம் நம்ம ப்ரீமியம் குரூப்பில். அண்ட் சாரி, நான் ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக தான் பேசிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, திரும்ப வரேன். 4999 அப்படின்றது நம்ம ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக் கிளாஸஸ் ப்ளஸ் டிப்ஸு அண்ட் அட்வான்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9999 ஜாயின் பண்ணி நீங்கள் நம்ம கூட அழகாக ட்ராவல் பண்ணலாம். நான் உங்களை கையை பிடிச்சி பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்து டோன்ட் வரி அபவுட் திஸ். அண்ட் நாளைக்கு டெக்னிக்கல் எப்படி இருக்கும் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஸ்டாக்ஸ் எதுவும் நான் எடுத்துகிட்டு வரல. நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸும் பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவலும் சொல்கிறது தான் எனக்கு இன்னைக்கு டைம் வந்து சரியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 10:20 ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு மேஜர் ரோல் பண்ண விஷயம் ஃபிபனாச்சி ரெட்ரேஸ்மெண்ட் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நான் லைவ் வந்துட்டு இருக்கேன். நிஃப்டி லைவ் செஷன், அதாவது இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட், இந்த 3 மார்க்கெட்டுக்கும் நான் லைவ் வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்தாலும் சரி, நான் லைவ் வந்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்போது உங்களுக்கு எங்கள் செஷனில் கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு த்ரூவாக இருக்கும். ஓகே, இப்போ நிஃப்டி பாருங்க, டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். கமிங் டு த டாபிக். இப்போ நிஃப்டியோட மேஜர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா இருந்தது. நாங்கள் இந்த ஏரியாவில் பை பிடிச்சோம். பை பிடிச்சி ஸ்டாப் லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணி மேலே டார்கெட்டை போட்டோம். ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் கெயின் ஆச்சு. பட் ஸ்லோலி இட் வில் டேக் சம் டைம் அப்படின்றது நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன் குரூப். ஓகே, அண்ட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது மேஜர் ரோல் அப்படின்றதுனால கண்ணுக்கு தெரியாத ஒரு நிஃப்டியில் வந்து ஒரு வியூ இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெபினாச்சியோட 0.6 அப்படின்றது மேஜர் ரோலாக இருக்கும். ஆல்ரெடி மிட்டிகேட்டட் 0.5ல இருந்தாலும் நிஃப்டி ஆல்ரெடி இந்த மிட்டிகேட்டட் ஜோன் வந்து இந்த 0.5க்கு முன்னாடி கொஞ்சமே தெரிஞ்சு ஆல்ரெடி மிட்டிகேட்டடாக இருந்தாலும், ஏன்னா நம்ம இங்கே எடுக்கிறது அது நம்மளோட ஒரு விருப்பம் தானே. ஆல்ரெடி மிட்டிகேட்டடாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். 0.5லையும் மிட்டிகேட்டட் ஆகும், 0.6ல மிட்டிகேட்டட் ஆகும், ரியாக்ட் ஆகும் நிஃப்டி. எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நீங்களே எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நிஃப்டி நாளைக்கு அப்போ மேஜர் ரோல் 25,834 அப்படின்றதா இருக்கும். அதுக்கு கீழே இப்போ இன்கேஸ் பாடி க்ளோஸர் வச்சுது அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது 25,740 அப்படின்றது இருக்கும். இஃப் இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்கை ட்ரை பண்ணும் 25,700. இதுக்கு கீழே நிஃப்டி போகுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. முதல்ல நாளைக்கு கீழே வருமானதே எனக்கு சந்தேகம் தான். பிகாஸ் மைல்டு புல்லிஷ் ப்ளஸ் சிபிஐ டேட்டா இருக்குது. சிபிஐ சிபிஐ டேட்டானா போன வாட்டி நடந்தது சொல்கிறேன். லாஸ்ட் நவம்பர் 12 இருந்து சிபிஐ வந்து பாசிட்டிவ் ஃபார் இந்தியா அண்ட் நிஃப்டிக்கு பாசிட்டிவ். ஓகே, பேங்க் செக்டர்ஸில் மோஸ்ட் பாசிட்டிவ். அதனால தான் பேங்க் நிஃப்டியே வந்து 59ல் போய் நிற்கிது. பேங்க் நிஃப்டியும் பார்ப்போம். அண்ட் நவம்பர் 20 2025ல், அதாவது வரக்கூடிய நாளை கழிச்சு இந்த 12 o'clock ஆனதுக்கப்புறம் நாளைக்கு ஆகிடும். அது நவம்பர் 20ல் நமக்கு கோர் செக்டார் வந்து இயர் ஆஃப் தி இயர் வந்து ரிசல்ட் இருக்குது. இது ப்ரீவியஸில் வந்து 3ல் இருக்குது. ஆக்சுவல் வந்து என்ன ஆக போகுது அப்படின்றத நான் நவம்பர் 20ல் ஒரு வீடியோ போடுற தனியாக. கோர் செக்டார்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவோம். இல்லை ஆயில், ரெஃபினரி, ஸ்டீலு, சிமெண்ட்டு, இந்த மாதிரி ஓரியன்டாக வந்து இதுதான் மேஜர் 8 க்ரோர் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அந்த 8 செக்டார்ஸ் வந்து என்ன வருது என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்து எம்செக்ஸ்ன்றது மூவ் ஆகும். இஃப் இன்கேஸ் அதில் ஏதாவது நிஃப்டிக்கு வந்து பாசிட்டிவ், நிஃப்டிக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்ற அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரிலாம் நான் நல்லபடியாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 4999ல் ஜாயின் பண்ணிக்கங்க.
ஓகே. நிஃப்டியோடைய சப்போர்ட் ஜோன் சொல்லிட்டேன். நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு மேலே போனால் நான் கால் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, 25,960க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு பை பிளான் பண்ணுறோம். ஆப்ஷன் பையிங்காக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன், ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தீங்கன்னா யூ கேன் டேக் அ பை ஆப்ஷன். ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து கண்ணுக்கு தெரியுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபெபினாச்சி ரெட்ரேஸ்மெண்ட் நடந்த இடத்துல இருந்து ரியாக்ட் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஒன்ஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னாலும் திரும்ப அந்த ரீடெஸ்ட் வந்து மிட்டிகேட் ஜோனில் திரும்ப அன்மிட்டிகேட்டட் ஜோன்லையும் டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகும். இன்னொரு விஷயம் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 2 விஷயம் முன்னாடி சொல்லியிருந்தேன். நிஃப்டி ஆஃப்டர்நூன் செஷனில் ஃபாலோ ஆகிறது. மார்னிங் ஒரு செஷன் இருக்கும், ஈவினிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் இருக்கும். இது இயல்பு தான். அதனால் நீங்கள் ஃபாலோ ஆகிடுச்சு நிஃப்டி நெகட்டிவ் தான் அப்படின்றதுக்கு மைண்ட் செட்டில் இருந்து வெளியே வந்துடுங்க. ஓகே. நாளைக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது 25,965க்கு மேலே 10 o'clock முன்னாடி ட்ரேட் எடுக்காதீங்க. 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆஃப்டர் த பாடி க்ளோசர் யூ வில் டிசைட். அப்படி இல்லைன்னா லைவ் செஷனில் ட்ரேட் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா ப்ரீமியம். என்னடா சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய கால் ஆப்ஷனோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 26,100 அப்படின்றத வந்து வச்சு. ஓகே. நான் வந்து 95ல வச்சிருக்கேன். 26,100. ஓகே. கரெக்டாக எக்ஸாக்டாக வைக்கல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா வீடியோ வந்து பெருசாக போயிட்டு இருக்க வேண்டாம். 26,100 அப்படின்றது வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்கும். ஒரு சிங்கிள் ஷாட் தான். ஓகே. அதுக்கு மேலே 250 வரைக்கும் போகலாம். ஆனால் அது போகுமா அப்படின்றது நாளைக்கு தான் தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் கண்டிப்பாக 26,100 இருக்கும். இது நிஃப்டியோட மூவ். அடுத்து பேங்க் நிஃப்டியோட வியூ என்னன்னு பார்த்துக்கலாமா? பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தது. ஓகே. பேங்க் நிஃப்டி புல்லிஷ் ஃபிளாக் ஹையர் டைம் ஃப்ரேம். நான் எல்லாமே லோயர் டைம் ஃப்ரேம் காட்டிட்டு இருக்கேன். ஹையர் டைம் ஃப்ரேம் போய் நான் அப்புறம் கன்வெர்ட் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேம் தேவையில்லாதது. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். செக் பண்ணதை உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு அதே கரெக்ஷன் தான். இஃப் இன்கேஸ் வந்து கரெக்ஷன் வந்ததுன்னா இந்த கேப் ஃபில்லிங்காக வரும். ஏன்னா கேப் ஃபில்லிங் அப்படின்றது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதே மாதிரி பாருங்க. கேப் ஃபில்லிங் அப்படின்றது வந்து ஒன்ஸ் கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகிடும். அந்த ரெசிஸ்டன்ட் ரீடெஸ்ட்டாக கூட இருக்கலாம். அந்த ரீடெஸ்ட் அப்படின்றது ஒரு சப்போர்ட் அப்படின்றதையும் நம்ம கூப்பிடுவோம். சப்போர்ட்ன்றதையும் நம்ம சொல்லுவோம். கால்டு சப்போர்ட் ஆல்சோ ரெசிஸ்டன்ஸ் ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆங்கிளில் சொல்லுவாங்க. ஓகே. இந்த கேப் ஃபில்லிங் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நிஃப்டி திரும்ப பேங்க் நிஃப்டி வந்து திரும்ப புல் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் நாளைக்கு நடக்குமா அப்படின்றது ஒருத்தர் தான் பார்க்கணும். ஏன்னா இங்கேயே வந்து மேஜர் ரிஜெக்ஷன் அப்படின்றது தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் ரோல் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது நல்லா பார்க்க முடியும். ஓகே. இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, எகைன் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் 59,000 அப்படின்றதுல நீங்கள் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா 59,090க்கு மேலே நீங்கள் ஒரு பை ஆப்ஷன் பையில் ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்றத பண்ணலாம். இதோடைய லெவல் 59,200 ஃபஸ்ட் எடுத்துங்க. 300 59,300 எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு படி கூட்டிக்கங்க. 380 400 ரவுண்ட் ஃபிகர். நான் சொல்கிறது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் லெவல். ஓகேவா? இப்படி தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும். மைல்டு புல்லிஷாக இருக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள். அவசரப்படாதீங்க. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதான் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட அவுட்லுக் என்னோட அவுட்லுக்கு. அண்ட் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வரல. November 20 கோர் செக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். என்னை நம்பி வந்து ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் மனமார்ந்த நன்றி. என்னோட அழகாக ட்ரேட் பண்ணி நீங்களும் நல்ல ஒரு ப்ரோ ட்ரேடர் வர என்னுடைய ஆசையும் வாழ்த்துக்களும். ஓகே. கண்டிப்பாக வந்து எல்லாருமே மாறுவோம். எல்லாருமே பிகினரில் அடிபட்டு தான் வந்திருப்போம். நீங்கள் கரெக்டான லேர்ன் பண்ணி கரெக்டான ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஃபார் எவ்ரி ஒன். ஹேவ் குட் டே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைவ் செஷனில் கலந்துங்க. நாளைக்கு லைவில் வருவேன். கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட் 3மே லைவ் வரேன். ஹேவ் குட் டே. பை பை. லவ் யூ.